பார்க்க போகிறோம்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஷெட்யூல் ஓஎஸ்னால் அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம். நம்ம கேஸில் ராம் வந்து ஒரு ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த கம்பெனி வந்து எவ்ரி இயர் வந்து சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ வந்து நம்ம ஃபார்ம் 26 ஏஸ்லையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார்ம் 26 ஏஸ் வந்து இது வந்து ராமோட ஃபார்ம் 26 ஏஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது சம் சாம்பிள் ரேண்டம் ஃபார்ம் 26 ஏஎஸ். நான் இந்த ஃபார்ம் 26 ஏஎஸ் வந்து ராமோட ஃபார்ம் 26 ஏஎஸ்னா நான் நினச்சிக்கிறேன். இல்லை பார்த்தோம்னா இந்த ஃபார்ம் 26 செக்ஷன் 194 ஏல வந்து அமௌண்ட் பெய்டா கிரெடிட்டட் 23475. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ராம் வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எக்ஸ்வைசட் ப்ரைவேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்வைசட் ப்ரைவேட் கம்பெனி வந்து எவ்ரி இயர் சம் அமௌண்ட் வந்து கிரெடிட், எவ்ரி இயர் வந்து சம் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிரெடிட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட். ஸோ 23475 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக கிரெடிட் ஆகிருக்கு. அது ஒரு இன்கம். ஸோ அந்த இன்கம் வந்து அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்மாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இப் சப்போஸ் வந்து ராம் வந்து ஏதோ ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எஃப்டியில் வந்து போட்டிருக்காரு. ஸோ எஃப்டி மெச்சூர் ஆகிட்ட அப்புறம் வர இன்ட்ரெஸ்ட்டு கூட நம்ம வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் வந்து ராம் வந்து ஏதோ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ரைவேட் பேங்க்கு இல்லை பப்ளிக் பேங்க் எந்த பேங்க்கில் எஃப்டி போட்டனாலும் அது வர இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து taxable provided வந்து அது என்னன்னா அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் கீழே வந்துடும். ஸோ 23475 வருது. இந்த 23475 வந்து taxable. அந்த 23475 வந்து டேக்ஸ் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து 2348 வந்து டிடிஎஸை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிடிஎஸ் வந்து எதுக்கு டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆடிட்டிங் பர்பஸ்க்கு ஆடிட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து 10% வந்து டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த 2345 நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கிளைம் பண்ணோம்னா நிறைய டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கிளைம் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னா நம்ம வந்து லேட்டர் பார்ட்டில் பார்த்துக்கணும். ஸோ 23475 இது வந்து ராம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இங்கே என்ன பார்த்தோன்னா இங்கே ஃபில் பண்ணணும்னா ஷெட்யூல் ஓஎஸ்ஐ செலக்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆர் கிராஸ். ஸோ 23475 ருபீஸ் வந்து நம்ம வந்து காமிக்கணும். ஸோ இந்த 23475 ருபீஸ் வந்து நம்மளோட டேக்ஸ் ஸ்லாப்க்கு என்னவோ அது பேஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 20% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாலும் நம்ம 20% ஆஃப் 23475 பே பண்ணணும். அதே 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தால் 30% ஆஃப் 23475 பே பண்ணணும். ஆல்ரெடி அந்த கம்பெனி வந்து 10% ஆஃப் அந்த 23475க்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை ராமோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இப் சப்போஸ் நீங்கள் வந்து வேறு அதர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரீம் 11 பே பண்ணுறீங்க. அது வந்து ஒரு பெட்டிங் கேம் மாதிரி. ஸோ அதில் வர இன்கம்க்கும் டேக்ஸபிள். ஸோ வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், கிராஸ் வேர்ட் பர்சஸ் அதுக்கெல்லாம். அண்ட் தென் வந்து ரெண்டல் இன்கம் ஃப்ரம் மிஷினரிஸ், பிளான்ஸ், பில்டிங் எக்ஸெட்ரா. ஸோ நான் ஷெட்யூல் ஓஎஸ்க்காகவே தனியாக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ராம் கேஸில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிக்க. அந்த கம்பெனி வந்து எவ்ரி இயர் சம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ் அண்டர் செக்ஷன் ஷெட்யூல் ஓஎஸ்லாம் காமிக்கணும்.